எப்பவும் போல இல்லாம வித்தியாசமா நாக்குக்கு ருசியா சூப்பரா ஈவினிங்ல என்ன சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறதுக்கு சூப்பரா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஐத்தி கிச்சன்ல வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம ஐத்தி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்ன் ஹனி ஹாட் டாக்ஸ். இது எப்படி செய்யறது? வீட்டிலேயே சூப்பரா கடைக்கு போகாம நான் சொல்லித்தரேன் வாங்க. ஃபர்ஸ்ட் சோசேஜ் நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கலாம் ஒரு ஈரம் இல்லாத டிஷ்யூவில். இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துக்கிங்க. இல்லைன்னா நாம் கரைச்சி வைக்கிற அந்த மாவில் இது நல்லா ஒட்டாது. அதுக்காகத்தான் நார்மலாக இதெல்லாம் நம்ம கடையிலேயே போய் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ வீட்லேயே எப்படி ஆரோக்கியமாக சூப்பராக சுத்தமாக செய்கிறதுன்றது தான் ஐத்தி கிச்சனோட ஸ்பெஷலே. ஓகேவா? இப்போ இதெல்லாம் நல்லா துடைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நான் 2 விதமான சோசேஜ் எடுத்திருக்கேன். அதாவது பெருசு சின்னது. ஓகேவா? உங்களுக்கு விரும்பினா எதில் வேணாலும் செய்யலாம். அதையும் இதே மாதிரி துடைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம எப்போவுமே பஜ்ஜி வடை மசால் வடை அப்படின்னு செய்வோம். அப்படி இல்லாமல் குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு 2 ஸ்டிக் தேவைப்படும். அதாவது நல்ல நீளமான ஒன்றும், இது இந்த மாதிரி ஒரு நீளமான ஒன்றும், முன்னாடி காட்டின மாதிரி ஒரு சின்னதும். ஓகேவா? இதில் எது உங்களுக்கு இருக்குதோ அதை செய்யுங்க. என்னட்டு 2மே இருக்கபடியாக நான் சின்னதும் செய்கிறேன் பெருசும் செய்கிறேன். இந்த மாதிரி நடு பகுதியில் கைகளை 2 பக்கமும் அழுத்திட்டு குத்தி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம குத்தியாச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டிக் உங்கள் கை பிடிக்கிற அளவுக்கு அளவாகவும் இருக்கணும். இப்போ சின்ன விரல குத்திடலாம். இந்த சின்ன ஸ்டிக்கில் முனை வரைக்கும் போகாமல் ஒரு லெவலில் குத்தி எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி மற்றதெல்லாம் குத்தி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குத்தியாச்சுன்னு. இதை ஒரு ஆள் செய்ய, ஒரு ஆள் மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டக் டக்குன்னு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான வேலை. ஓகே, இதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அதோட கையில் வச்சு பீட் பண்ணக்கூடிய ஒரு பீட்டர். இப்போ நம்ம 1.5 கப் மஞ்சள் சோள மாவு எடுத்துருக்குறோம். மறந்துடாதீங்க, மஞ்சள் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் கிடையாது. அது கூட மைதா 1.25 கப் சேர்த்துருக்குறோம். 1/4 கப் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, அது கூடவே வெஜிடபிள் ஆயிலாக இருந்தாலும் சரி ஆலிவ் ஆயிலாக இருந்தாலும் சரி 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்துக்கும் சூப்பர் ஒரு டேஸ்ட் தரத்துக்காக தேன் ஹனி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நமக்கு பட்டர் மில்க் தேவைப்படும், மோர் தேவைப்படும். ஸோ 1.25 கப் பட்டர் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், மறுபடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் 2 சாஸ் சேர்த்து சாப்பிட நாக்கூரும் நிறைய சாப்பிட தோணும். கண்டிப்பாக செஞ்சு உங்கள் கமெண்ட் எனக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதிகமான தண்ணி ஆகிடக்கூடாது. நான் சொல்லியிருக்க எல்லா அளவும் படி எடுத்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கப்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்குள்ளே டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு கப்பில் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. எப்போவுமே இதை பொரிக்கிறதுக்கு கண்டிப்பாக அகலமான ஒரு பாத்திரம் நமக்கு தேவைப்படும். ஸோ நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதில் நான் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன்.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஆள் எடுத்து நான் அதில் டிப் பண்ணி காட்டுறேன். இப்படி சுழட்டி சுழட்டி நீங்கள் இந்த சோசேஜை வந்து உள்ளே முக்கணும். அதுக்கு மேலால் அதிகமாக அந்த கம்பிலெல்லாம் படாமல், மேலே இருக்க அந்த ஸ்டிக்லாம் படாமல் மேல் பகுதி நல்லா கவராகி இருக்கணும். இடையில உங்களுக்கு கொஞ்சம் அங்கே திக்கு திக்காக வர, அதாவது ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உள்ளே அனுப்பி வெளியில் எடுங்க. அப்போக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து உடையாது. இல்லைன்னா சொசேஜில் வந்து உள்ளே எண்ணெய் நிறைய போயிடும். இதே மாதிரி நீங்கள் செய்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிடலாம். இப்போ சூடு வந்து மிதமான சூட்டுக்கு வந்துடணும். எண்ணெய் கொஞ்சம் நல்ல சூடு ஏற்றி பொரிக்கும் போகும்போது மிதமான சூடு. அந்த மிதமான சூட்டில் முதல் வைக்கும்போது நான் பார்த்துருப்பீங்க, முதல் பகுதி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 சேர்த்துட்டேன். அவங்களே திரும்பிப்பாங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த கார்ன் ஹனி டாக்ஸ் சூப்பர் டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக். நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிச்சு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சின்னவங்களையும் போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நீங்கள் செய்து போடுங்க. கண்டிப்பாக அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயிலே வைங்க. அதிகமான தீ வச்சுட்டோன்னா நம்ம கருகுன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா எடுங்க. அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க, ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த மாவு நல்லா அவியணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக நம்ம வீட்டிலேயே கார்ன் ஹனி ஹாட் டாக்ஸ் செஞ்சுருக்குறோம். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆயத்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திப்பேன். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.